ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம புதுவிதமான பொட்டுக்கல்ல இட்லி பொடி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, தேவையான வரமிளகாய் இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு பொட்டுக்கல்லை தான். அடுப்பத்தை வச்சு வடை சட்டியை அடுப்பில் வச்சு வடை சட்டி சூடு இருந்ததுக்கப்புறம் அந்த மிளகாயை லைட்டாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சிச்சுன்னா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? வறுத்து போட்டால் நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான்ப்பா. சும்மா அப்படியே 4 பெரட்டுனாக்கா நல்லா வறுபட்டுரும். மிளகாயை வந்து கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு, அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம், இதையும் வந்து கருகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை, இது வணங்கிறதுக்கு முன்னாடியே சரி வேணாம், பொட்டுக்கலை தனியாக வறுத்துக்கலாம். இதில் பொட்டுக்கலை கொட்டலான்னு பார்த்தேன், ஆனால் இது ஜீரகம் கொட்டுனதால் கருப்பாயிடும், வேண்டாம். ஜீரகம் நல்லா பொடியுது பார்த்தீங்களா? கருகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்கப்பா. போதும், இதுக்கு மேலே எடுத்துடலாம். நான் பொட்டுக்கலை எவ்வளோ எடுத்துருக்கேன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் 1 கப் எடுத்துருக்கேன், தலை தடவை. இதையுமே ரொம்ப வறுக்க வேணாம், நம்ம வாசனை வர்ற அளவுக்கு தான். இது வந்து சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது, அதனால் சிம்மில் வச்சுட்டேன் பண்ணணும். நீங்கள் அதிகமாக சட்டி சூடாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் எல்லா பொட்டுக்குள்ளேயும் நல்லா வறுபடும். வறுக்காமல் அரைக்கலாம். வறுக்காமல் அரைச்சினா அந்த வறுத்த வாசனை நல்லாயிருக்கும். இட்லி பொடிக்கு வந்து இட்லி தொட்டு சாப்பிடும்போது வறுத்த வாசனை வந்து நல்லா கப்புன்னு நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வறுத்த வாடை பிடிக்கல, வறுக்க முடியல அப்படின்னாலாம், உங்களுக்கு டைம் இல்லை, அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் அப்படியே 1 கப்பு, நீங்கள் எவ்வளோ பொட்டுக்கல் எடுக்கிறீங்களோ 1 கப்பு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பொடி தேவையோ அந்தளவுக்கு பொட்டுக்கல் எடுத்து கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வரமிளகாய், அவ்வளோதான். நீங்கள் தேவையான உப்பு அதில் போட்டுங்க. இல்லைக்கா இட்லி சாப்பிடும்போது போட்டு குழப்பம் இல்லையா, எண்ணெய் போட்டு குழப்பம் இல்லையா, அப்போ வேணாலும் உப்பு போட்டுக்கலாம். போதும்பா, சும்மா லைட்டாக இந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான், இந்த வறுத்த வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வறுக்கிறோம். போதும் வறுத்தது. எடுத்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இதுவும் பாருங்கள், இதுவும் நல்லா ஆற வச்சுட்டு எல்லாம் ஒட்டுக்க போட்டு மிக்சியில் அடிக்கலாம். வாங்கப்பா அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மிளகு, ஜீரகம், மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகாய் மசியணும் இல்லையா. அப்பயும் பார்த்தீங்களா, மிளகாய் மசியவே இல்லை, கொஞ்சம் பொட்டுக்கல்லை போட்டுக்கலாம். மிளகாய் வந்து சீக்கிரம் மசி, ஏன்னா கொஞ்சமாக இருக்குல்ல, மிளகாய் மசியாதுங்க தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாய், மிளகு, ஜீரகம் மட்டும் போட்டது. இப்போ கொஞ்சம் அடித்து பார்க்கலாம். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது வந்து அம்மா மிக்ஸி பாருங்கள், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து நல்லா கம்பெனி மிக்ஸி தான் வச்சுருப்பீங்க, நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அப்புறம் வேறு வழி இல்லை, இதில் தான் நான் போட்டாகணும். கொட்ட முடியாது. இந்த 2 நாளில் பாப்பாவுக்கு வந்து கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன்.
ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு இதையும் வச்சுக்கிட்டு தான் சமாளிச்சிட்ருக்குறா. என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இல்லாத குறை தான். நாம் வாங்கி கொடுத்தா தான் அதுக்கு கௌரவமாக இதில் குடும்பம் பண்ணும் இல்லையா? நம்ம பொருள்னு இருந்தால் நமக்கு உரிமை தானே, அடுத்தவங்க பொருள் ஆளாது இல்லையா? சரிப்பா, இந்த ஃபுல் பொட்டலை போட்டு அரைச்சிக்கலாம். மிளகா மைஞ்சிருந்தால் இவ்வளோ நைஸாக வந்திருக்காது. போதும், நைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முறமறுப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பண்ணு. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி சரியில்லை, அம்மா மிக்ஸின்றதால சரியாக மையாது. இது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, எல்லோரும் யூஸ் பண்ணுறதுன்னு இல்லையா? அப்படி இல்லைன்னா பிளேடு மாற்றிருக்கணும். நான் வந்து பாப்பாவுக்கு புது மிக்ஸி வாங்கி கொடுக்குறதால பிளேடு மாற்றலை. சரிங்களா? பொட்டுக்கள் 1 2 இருக்குது, நம்ம சளிச்சிக்கலாம் வேணான்னா. அப்படியே சும்மா கை வச்சு லைட்டாக பொறுக்கிட்டால் போதும். சும்மா 1 2 தான், அது மேலே இல்லை. சும்மா பாருங்க, அரை பொட்டுக்கல்ல இது மாதிரி இருக்குது, அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது இட்லியோ அல்லது தோசையோ சாப்பிடும்போது பொடி அள்ளி போட்டு, உங்களுக்கு எவ்வளோ பொடி வேணுமோ பொடி அள்ளி போட்டு நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றி கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் தாளிக்கிற எண்ணெய், கல்லெண்ணெய், இது மாதிரி தாளிக்கிற எண்ணெய் எது வேணாலும் போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பேர் தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிச்சா தேங்காய் எண்ணெயும் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் எது வேணாலும் எண்ணெயோடு கலந்து உப்பு போட்டு கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அரைக்கிற மாதிரினா இதிலே உப்பு போட்டு கூட அரைச்சி, என்ன இதில் உப்பு போட்டு அரைச்சாக்கா நமுத்து போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரைச்சி ரொம்ப நாளைக்கு வைக்கக்கூடாது. அதனால் ரொம்ப ஸ்டாக்கில் அரைக்காதீங்க. இப்போ இது மட்டும் போதும். நீங்கள் எப்படியும் வீட்டில் 4 பேர் 3 பேர் இருப்பீங்க, இந்த அளவுக்கு போதும். அரை மிக்ஸி இருக்குது, இந்த அளவுக்கு போதும். இதை விட அதிகமாக அரைக்காதீங்க. ஏன்னா ஒரு 10 நாள் போயிடுச்சு அப்படின்னா கூண்டு பிடிச்ச மாதிரி ஆகிடும், பூச்சி வச்சிரும். அதனால் இது சிம்பிளான வேலை தானேப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் போட்டு கலந்து உப்பு போட்டு சாப்பிடுங்க. உப்பு வந்து இதில் போட்டு அரைக்காதீங்க, ஏன்னா உப்பு வந்து ஈரமானது தானே, அரைச்சா ஈரமாக இருக்குல்ல. அதனால் உப்பு இதில் போட்டு அரைக்க வேணாம். நீங்கள் சாப்பிடும்போது இந்த பொடி அள்ளி போட்டு நல்லா குழி பண்ணி விட்டு நடுவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, உப்பு போடுங்க, நல்லா குழச்சி சூப்பராக சாப்பிடுங்கப்பா. ஓகேப்பா, நான் இன்றைக்கி எதுவும் வீடியோ எடுக்கலை, அதனால் இந்த வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா? இன்னும் நல்ல டிப்ஸ் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். சரிப்பா, பாய். சூப்பராக இருக்கும் அந்த பொடி. உங்களுக்கு வந்து இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, உங்களுக்கு மிளகு ஜீரக வாசனை பத்தலை, இல்லை காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க 2. ஏன்னா அது வந்து இப்போ நான் போட்டிருக்கிற மிளகா வந்து குழந்தைகளுக்கு ஏற்றது, காரம் அதிகமாக இருக்காது. நான் அந்த பொடி யாருக்கு கொடுக்க போகிறேன்னா, இங்கே மருமகனோட தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க. மெயினாக நான் அவங்களுக்கு தான் அரைக்கிறேன். இந்த பொடி வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். பாவம், அவங்க நைட்டில் கரண்ட் இல்லைனாலும் சட்னி அம்மியில் தான் அரைச்சிட்ருக்காங்க, அவங்ககிட்ட மிக்ஸி இல்லை. அதனால் அவங்க போட்டு சாப்பிட்டுன்னு இந்த பொடி வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க அதிகம் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் மிளகா கம்மியாக வச்சேன். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, இது வந்து எண்ணெய் கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு மிளகு ஜீரகம் எக்ஸ்ட்ரா வேணுமா இல்லை காரம் வேணுமா அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சரிப்பா, பாய்.